2930 கதாபாத்திரம் இருக்கிறது. கேரக்டர்ஸ் மட்டும், பெயர்கள், அவனுடைய கேரக்டர்ஸ், அவனுடைய பேக்ரவுண்ட். ஆனால் ஆவியானவர் இந்த 51:2 வேற யாரையும் குறிப்பிடல. யாரை குறிப்பிட தெரியுமா? உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம். கவனிக்க எல்லாரும் கவனிங்க. ஒரு பாஸ்டரா இருக்கிறத விட ஒரு தகப்பனா இருக்கணும். தேவன் உங்களை என்னை உருவாக்கும் போதே அந்த வார்த்தை கவனிங்க. God designed as a father. அதில் கவனிக்கணும். God designed as a father. உங்களை என்னையும் ஒரு தகப்பனாய் உருவாக்கி இருக்கிறார். நிறைய பேருக்கு புரியல. அந்த பாஸ்டர் என்ற வார்த்தையை ஃபாதர் என்ற வார்த்தை வந்தது. நீ கூகுளில் போட்டு பாருங்க. பாஸ்டர், the word pastor came from the word father. ஃபாதர் என்ற வார்த்தை தான் பாஸ்டர் என்ற வார்த்தை வந்தது. இதான் இங்கிலீஷ் பைபிள்ல இந்த மூல பாஷையில் போட்டுருவோம். The word pastor derived from father. அப்படியானால் ஒரு மேய்ப்பன் யார் தெரியுமா? அவன் தகப்பன் மாதிரி. நிறைய பேருக்கு அது புரியல. கவனிங்க. A pastor is a father. வசனத்தை படிச்சு பாருங்க. ரைட். 2ஆம் வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் நல்ல கவனிங்க. A pastor is a father. A pastor wife is a mother. எல்லா பாஸ்டர்மா கவனிக்கணும். நீங்கள் ஒரு பாஸ்டர்மா மட்டும் ஒரு தாய். டோன்ட் ஃபர்கெட் தட். உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் நீங்கள் தாய் இல்லை, உங்கள் திருச்சபைக்கு நீங்கள் தாயாக இருக்கிறீங்க. ஒரு சின்ன வயசாக இருக்கலாம், இள வயசாக இருக்கலாம், கிராமத்தில் இருக்கலாம். வேறெவர் யூ ஆர் எ மதர். அதை சொல்லி உங்களை பெற்ற, அது எப்படி? என்னை பெற்றது யாரு? எங்கள் அம்மா. ஆனால் இங்கே சொல்ற உங்களை பெற்ற அப்படின்னா, ஒரு ஊழியன் என்பவன், ஒரு ஊழியன் தகப்பனுக்கு சமம், ஒரு ஊழியக்காரி தாய்க்கு சமம். நல்லா கவனிக்கணும். திருப்பி அதனுடைய ஒரு தகுதிகள் என்ன என்பதை நான் சொல்ல போறேன். ஒரு 5 காரியம் சொல்ல போறேன். நம்பர் 1, ஒரு தகப்பன் என்று சொல்லுவதற்கு சில தகுதிகள் வேணும். நம்பர் 1 என்னன்னு பாருங்க. நம்பர் 1 ஒன்று நான் சொல்லிட்டு போறேன். நேரம் இல்லாதனால ஆண்டவர் இவரை மட்டும் வித்தியாசமா சொல்றாரு. ஆபிரகாம் மட்டும் இஸ் மை ஃபாதர்ன்றாரு. 2 மை ஃப்ரெண்ட் அப்படின்றாரு. யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். இஸ் a friend of God. ஃப்ரெண்ட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? ஃப்ரெண்ட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஸ்டாண்ட் டுகெதர், ஷேர் டுகெதர், டாக் டுகெதர், வாக் டுகெதர். தமிழில் சொல்றேன். ஷேர் டுகெதர், முதல்ல டாக் டுகெதர், மணிக்கணக்காய் பேசுகிறவன், டாக் டுகெதர். 2வது வாக் டுகெதர், சேர்ந்தே நடப்பவன். 3வது ஷேரிங் டுகெதர், தனக்குள்ளதை கொடுப்பவன். 4வது ஸ்டாண்ட் டுகெதர், துன்பத்தில் இருப்பவன். புரிய நினைக்கிறேன். திரும்ப இந்த வார்த்தையை நீங்க கேளுங்க. இதை டாக் டுகெதர், மணிக்கணக்கா பேசணும், அதான் நண்பன். 2வது வாக் டுகெதர், சேர்ந்தே நடப்பது எப்பொழுதும் வாழ்வின் பல நிலைகளிலே. 3வது ஷேர் டுகெதர், வெறும் வாங்கிறது மட்டும் நண்பன் அல்ல, ஷேரிங், கிவிங் அண்ட் டேக்கிங். 4வது ஸ்டாண்ட் டுகெதர், த டைம்ஸ் ஆஃப் கிரைசிஸ், பாடுகள் வரும்போது தோள் கொடுக்கிறவன். அங்க 2 வார்த்தை சொல்றாரு. கவனிங்க எல்லாரும். 2ஆம் வசனம், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம், உங்கள் தாயாகிய சாராள். 2வது கவனிங்க. நம்முடைய பணி என்ன தெரியுமா? நம்முடைய பணி, ரைட், அதை சொல்றாரு பாருங்க. நம்முடைய பணி என்னவென்றால், அந்த வார்த்தை சொல்லுங்க. 2வது வார்த்தை 3ஆம் வசனம், ஆறுதல் சொல்லும் ஊழியம். எல்லாம் சொல்லுங்க. இதுதான் ஒரு தகப்பனுடைய வேலை, ஒரு தாயுடைய வேலை. இதுதான் நல்லா கவனிக்கணும். நம்முடைய சபையில பல பேர் நொந்து வராங்க. பல விதமான போராட்டம், பல விதமான கவலைகள். அவங்க நம்பிக்கையோடு வராங்க. ஒரு பாஸ்டர்மார்ட்ட சொல்றாங்க, ஒரு பாஸ்டர் சொல்றாங்க. ஏன் தெரியுமா? உங்களிடத்துல ஒரு பதில் உண்டு நினைக்கிறாங்க. நான் அந்த வசனத்தை மட்டும் படிக்கிறேன். சொல்லுங்க, தகப்பனுடைய ஊழியம் என்ன? சொல்லுங்க. ஆறுதல். அடுத்து தேறுதல். என்னங்க? தேறுதல். சொல்லுங்க, அந்த வார்த்தை இருக்கு, தேறுதல். அனலைன் பண்றீங்களா? தேறுதல். டு கம்ஃபர்ட். அடுத்து என்ன பாருங்க? டு மேக். ஆக்குவார். எல்லாம் சொல்லுங்க. ஆக்குவார். ஹலோ, நம்மகிட்ட வரவங்க எல்லாம் வளர்ந்தவங்க இல்லை, படிச்சவங்க இல்லை, பண்பட்டவங்க இல்லை, ரொம்ப நாகரிகம் உள்ளவங்க இல்லை. ஒரு தெரியுமா? A pastor is a maker. ஒரு ஊழியனுடைய வேலையை உருவாக்கும் வேலை. ஆண்டவர் பேதுரு பார்த்து சொன்னாரு, என்னை பின்பற்று, நான் உன்னை
ஆக்குவேன். நமக்கு அந்த வசனம் தெரியுது, மனுஷியை பிடிக்கிற ஆக்குவேன். ஆங்கிலத்துல ஐ வில் மேக் யூ. அப்போ ஒரு ஊழியனுடைய பணி என்ன தெரியுமா? சொல்லுங்க, ஆக்குவேன். சில பேர் என்ன ஆயிக்கிறாங்க தெரியுமா? அதாவது ஒன்றும் இல்லாதவனை ஏதோ ஒன்றாய் மாற்றுவது. இல்ல, ஊழியக்காரன் கவனிக்கணும். ஒன்றும் இல்லாதவனை யாரை அதில் போட்டு வனாந்திரமா இருக்கிறவனை, அவாந்திரமா இருக்கிறவனை கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுவது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒண்ணு இல்லாம வராங்க, நம்முடைய பணி என்ன தெரியுமா? டு மேக் தம். நம்ம உடனே சொல்லிடுறோம், அவனுக்கு திறமை இல்லை, உனக்கு கிருபை இல்லை, நீ தூரம் போய் உட்காரு. ஒரு ஐயா அவர் ஆறாவது நடத்தினார். ஆறாவது நடத்தினீங்க போயிட்டு இருக்காரா? ரைட். அவரை பார்த்தா தெரியல, நான் 2 நாள் அவரை பார்க்குறேன், ஒன்றுமே தெரியல. ஆனால் அவருக்குள்ள எவ்வளோ கிருபை இருக்குது பார்த்தீங்களா? ஃபாதர் மாதிரியே பாடுறாரு. the way he speak, the way he talk, everything ஒரு ஃபாதர் மாதிரியே பாடுறாரு. இப்போ கவனிங்க, நம்முடைய ஊழி என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன தெரியுமா? தகப்பனுடைய வேலை இடம் கண்டு கொண்டு அவனை பயன்படுத்துவது. ஐடென்டிஃபை த டேலண்ட்ஸ். இந்த நிறைய ஊழியக்காரனுக்கு அந்த கிருபை இல்லை, பணம் கொடுத்தா அவனை மேடையில் ஏற்றுறோம். இல்லைங்க, தகப்பன் என்கிறவன் அவனுக்கு கொடுக்குற கிருபைகளை கண்டு கொள்ளுகிறவன். இந்த வார்த்தையை பாருங்க, வனாந்திரம் இருக்குதுங்களா? வனாந்திரம் எதை போல மாத்துறாங்களாம்? ஏதனை போல. அவாந்திர வெளி, அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. பிளீஸ், நம்மகிட்ட வரவன் அது யார் வேணா இருக்கலாம். ஒரு சின்ன கேள்வி, உங்ககிட்ட வந்தவங்க எத்தனை பேர் வளர்ந்து இருக்கிறாங்க, எத்தனை பேர் தேங்கி போயிருக்கிறாங்க? பணத்தை கொடுப்பதெல்லாம் நம்ம புல்பிட்ல ஏற்றக்கூடாது. திரும்ப சொல்லுகிறேன், ஐடென்டிஃபை த டேலண்ட்ஸ் வாட் ஹி ஹாஸ். அவனுக்குள்ள என்ன கிருபை இருக்குன்னு அதை கண்டுபிடிங்க. அவன் சபைக்கு போனேன், 70 போனேன். அந்த பாஸ்டர் என்னை பார்த்த உடனே சொன்னாரு, தம்பி நீ பெரிய ஊழியக்காரனா வருவேன்னாரு. எனக்கு சம்மந்தமே இல்லை. திருப்பி ஒரு டீச்சர்ஸ் ஒரு நாள் அவர்கிட்ட ஜெபிக்க போனேன். நான் ஜெபிக்க போல ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் என் நண்பர் சொன்னார், அறிமுகப்படுத்தினார், அண்ணா என் ஃப்ரெண்ட் இவர் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க. உண்மை என்னன்னா, அவர் ரெஸ்ட் ரூம் போகிறார், ஆன்லைன் ப்ரேயர்ல விபி அது ரெஸ்ட் ரூம் போகிறார். அந்த நேரத்தில் ஜெபம் பண்ண சொன்னார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 20 minutes he prayed for me. நான் என்னெல்லாம் இருப்பேன்னு சொல்லி. நல்ல கவனிங்க, ஒரு தகப்பனுடைய பணி என்ன தெரியுமா? ரைட். சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கீத சத்தத்தையும் அவன் வாழ்க்கையில உண்டு பண்ணுவது. இதான் தகப்பனுடைய பணி. திரும்ப சொல்ல போறேன், God designed a pastor as a father. எல்லா பாஸ்டர்மா கவனிங்க, you are designed as a mother. ஒருவேளை உங்கள் பிள்ளை இல்லாம இருக்கலாம். அவன் சொல்றேன் கேளுங்க, இருப்பது என்பது ஆசீர்வாதம் அல்ல, இல்லாமை என்பது ஆசீர்வாத குறைவல்ல. எல்லாம் சொல்லுங்க, இருப்பது என்பது ஆசீர்வாத நிறைவல்ல, இல்லாமை என்பது ஆசீர்வாத குறைவல்ல. ஒருவேளை உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாம இருக்கலாம், ஆனால் உங்ககிட்ட அந்த கிருபை கொடுத்திருக்கிறார். என்ன கிருபை தெரியுமா? 3ஆம் வசனத்தினுடைய 6வது வரி, ஆக்குவார். எல்லாம் சொல்லுங்க, God has given the potential. என்ன பாருங்க, உங்களுக்குள்ளே அவருக்குள் என்ன திறமை இருக்கிறதோ அத்தனை திறமைகள் உங்களுள் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஐ எம் a maker, not a breaker. நிறைய பாஸ்டருங்க உடைச்சிடுறாங்க, ரொம்ப மக்களை உடைக்கிறதே ஊழியம். அவனை தூக்கி போட்டு மிதிச்சு. கவனிங்க, அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், பிரசங்க பீடம் கற்களை எரிக்கிற இடம் அல்ல. ஆக்குவா. சொல்லுங்க எல்லாரும், யாரை? 3ஆவது வரி, 4வது வரி, வனாந்திரத்தில் இருக்கிற மனிதனை. 2வது, அவாந்திரமா இருக்கிறவரை. ஒண்ணும் இல்லாதன்னு ஏதோ ஒண்ணு மாத்துறது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஒவ்வொரு செய்தி கேட்கிற யாராலும் சொல்லுங்க, என் ஊழியம் என்ன தெரியுமா? என் ஊழியம் 5ஆம் வசனம், ஆறுதல் சொல்லுகிற ஊழியம், பாழான வாழ்க்கையை தேற்றுகிற ஊழியம், வனாந்திரத்தை ஏதனை போல மாற்றுகிற ஊழியம், அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுகிற ஊழியம். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சோ ஒரு தகப்பனுடைய ஊழியம் என்ன என்பதை ஒரு 5 காரியங்களை வேகமாக சொல்லுகிறேன். நம்பர் ஒன் நிறைய இருக்குது, நிறைய சொல்றது நேரம் இல்லை எனக்கு. இதை கொஞ்சம் நான் நேற்றுலாம் ரொம்ப தியானம் பண்ணேன். ரைட், கவனிங்க. முதல்ல உங்க குடும்பத்துக்கு தகப்பனா இருங்க. அதில் கவனிங்க, பி ஹஸ்பண்ட் அண்ட் பி எ ஃபாதர். உங்க சொந்த குடும்பத்துக்கு தகப்பன், நல்ல தகப்பனா இருங்க. உங்க திருச்சபைக்கு நல்ல தகப்பனா இருங்க. உன சொல்ல விரும்புறேன், குடும்பத்து நல்ல தகப்பனா இல்லாவிட்டால் உங்க சபைக்கு நல்ல தகப்பனா இருக்க முடியாது. வசனம் படிக்கட்டுமா? ஒரு வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11:3. 1 கொரிந்தியர் 11:3. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன்
தலையா கொஞ்சம் இருக்கிறார். கஷ்டம். முதல் வார்த்தை படிங்க. முதல் வார்த்தை ஒவ்வொரு புருஷனுக்கும் எஸ். கிறிஸ்து தலையா இருக்கிறார். கவனிங்க, ஒவ்வொரு புருஷனுக்கும் கொஞ்சம் மாற்ற விரும்புறேன். இவார் கிறிஸ்து தலையா இருக்கிறார். அப்புறம் அடுத்த வார்த்தை ஸ்திரீ புருஷன் தலையா இருக்கிறார். என்னங்க? ஸ்திரீ புருஷன் தலையா. அப்போ ஒரு தகப்பன் யார்? அந்த இரண்டாவது சொற்றொடர் ஒரு தகப்பன் யார்? தலைவன். சத்தமா சொல்லுங்க. தலைவன். தலைவன் என்பது பெருமை இல்லை. லீட்ஸ். இதை பாருங்க, லீட்ஸ் நடத்துகிறவன், ஃபீட்ஸ் போஷிக்கிறவன். உங்களுக்கு லீட் நடத்துபவன், ஃபீட் அதை போஷிக்கிறவன். நம்பர் 3 ப்ரொடெக்ட்ஸ் பாதுகாக்கிறவன். ஆங்கிலத்தில் அழகா வரும் லீட். சத்தமா சொல்லுங்க. லீட் நடத்துபவன். கவனிங்க, ஒவ்வொரு பாஸ்டரும் இஸ் a father. அவருடைய வேலை என்ன சொல்லுங்க? லீட். கவனிங்க. ரெண்டாவது ஃபீட். உங்களுக்கு ஃபீட். மூன்றாவது சீட். அவன் விதைக்கிறவன். நான் தமிழ்ல சொல்றேன் அந்த வார்த்தைகளை. கொஞ்சம் எல்லாரும் பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மார்க்கு 10:32. மார்க்கு 10:32. படிங்க. பின்பு அவர்கள் அந்த வார்த்தையை கொஞ்சம் வார்த்தை மட்டும் படிங்க. பின்பு அவர்கள் எருசலேமுக்கு போகையில் இயேசு அவர்களுக்கு ஒரு ஊழியர் தெரியுமா? 3 காரியம். முன்னே நடப்பவன், முன்மாதிரியாய் நடப்பவன், முன்னேற்றி நடப்பவன். சொல்லுங்க எல்லாரும். முன்னே நடப்பவன், முன்மாதிரியா நடப்பவன், இஸ் a father. ஒரு பாஸ்டர் இஸ் a father. நம்பர் 1. அந்த வார்த்தை படிக்கிறீங்களா? இன்னொரு முறை சொல்லுங்க. பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அடுத்த வார்த்தை சொல்லுங்க. அடுத்த வார்த்தை அவர்கள் போனார்கள். என்னங்க அடுத்த வார்த்தை? பயத்தோட போனார்கள். என்ன பாருங்களா ஒரு நிமிஷம். அவர் நின்று விட்டால் இவர் நின்று விடுவார்கள். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்தம்பித்து போச்சுன்னா உங்க விசுவாசி வாழ்க்கை ஸ்தம்பித்து போயிடும். வார்த்தை படிங்க. அவர் போனார், அவர்கள் போனார்கள். 2 வார்த்தை தான் அந்த பைபிள பாருங்க. போனார்கள் இருக்குதுங்களையா? போட்டுட்டு பாருங்க. போனார். ஹலோ, அவர்களுக்கு முன்னே அந்த வசனம் வேணாம். போனார். எதனால அவங்க போனாங்க? அவர் போனார். கவனிங்க, திரும்ப சொல்லட்டுமா? உங்கள் தரத்தை வைத்து உங்கள் விசுவாசி ஒப்பிடலாம். உங்கள் விசுவாசி தரத்தை வைத்து உங்களை ஒப்பிடலாம். புரிஞ்சு நினைக்கிறல. அவர் போனார், அவர் நின்று விட்டால் சொல்லட்டுமா? ஒரு விசுவாசியை விட ஒரு ஊழியக்காரனை விட விசுவாசி தரத்துல உயர முடியாது. எவரிவே அறிவில், வளர்ச்சியில், வசனத்தில், வாழ்க்கையில், கேரக்டர் பேஸ்ட் ஆன் த பாஸ்டர். அவர் போனார். இப்படி போனாங்க. பயம் என்ற வார்த்தைக்கு அச்சம் கலந்த உயர்ந்த மதிப்பு. ஐ ரெஸ்பெக்ட் ஆனர். கவனிங்க. A pastor is a I respect honored person. நீங்க படிக்கிறதா இருக்கலாம், ஒரு கிராமத்துல ஊழியம் பண்ணலாம். You are a I respect person. சொல்லுங்க, நான் மதிப்புக்குரியவன், கனத்துக்குரியவன். என்ன பாக்குறீங்களா? கவனிங்க எல்லாரும். அவர்கள் முன்னேறி போவதற்கு யார் காரணம்? அவர் போனார். சத்தமா முன்னடப்பவன், முன்மாறி நடப்பவன், முன்னேற்றி நடப்பவன். நம்ம இப்படி பயப்படுறோம் இப்பெல்லாம். என்ன நினைக்கிறோம்னா, அவன் முன்னேறிட்டானா நமக்கு போட்டியா வந்துருவான்னு. நல்லா கவனிங்க. ஒரு ஊழியனுக்கு போட்டியாளரா எவனும் வர முடியாது. நோ காம்படிட்டர் ஃபார் த மினிஸ்ட்ரி. பயப்படவே வேண்டாம். என்ன பாக்குறீங்களா? என்ன போட்டியா வந்துருவான்? நெவர். நான் 50 வருஷமா பாஸ்டரா இருக்கிறேன். நிறைய பேர் வந்தாங்க, ஆரம்பிச்சாங்க, ஆனா ஒண்ணெல்லாம் போயிட்டாங்க. அவன் சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஒரு தகப்பன், பயமே வேணாம். அடுத்தவங்க என்ன பண்ணுங்க? அடுத்தவங்க என்ன பண்ணுங்க? முன்னேற்றி கொண்டு போங்க. ஒருவேளை பெரிய ஆளா மாறினா கூட உங்களை விட பெரிய ஆளா மாற முடியாது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த வார்த்தை படிச்சீங்களா? சொல்லுங்க எல்லாரும். அதுல ஒரு வார்த்தை கூட போட்டு, இன்னொரு வார்த்தை 32
30 கடைசி வார்த்தை என்ன போட்டு தெரியுமா? ஒரு தகப்பனுக்கு என்ன தெரியும்? சம்பவிக்க போகிறவர்களை சொல்ல தொடங்கினான். நான் தான் ஊழியக்காரன். இன்னைக்கு காலையோட நான் பேசினது பற்றி சம்பவிக்க போகிறவர்களை. அப்போ ஒரு ஊழியக்காரனோட ஒரு தகப்பனுடைய பணி என்ன? முன்மாதிரியா இருக்கணும், முன்னேற்றி இருக்கணும், தம் விசுவாசிகளை முன்னேற செய்யணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. 2வது, வாழ்க்கையின் சம்பவங்களை சத்தியம் சொல்லி தரணும். இஸ் அ ஃபாதர். நல்லா கவனிக்கணும். இங்கிலீஷ் சொல்றேன், லீடு. 2வது, ஃபீடு. நீ நிறைய பாஸ்டருங்க ஃபீட் பண்றதே கிடையாது அவனை. அதெல்லாம் சம மாறி போயிடுறான். நடத்துபவன். 2வது, போஷிப்பவன். 3வது, கேர்ஸ், விசாரிக்கிறவர். ஒரு தகப்பனுடைய வேலை என்ன தெரியுமா? விசாரிக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா திரும்ப சொல்லுகிறேன். பாஸ்டர் இஸ் நாட் a title, it is a responsibility. மெய்ப்பன் என்பது பொறுப்பு, பதவி அல்ல, பொறுப்பு. ஒரு பாஸ்டரம்மா கவனிங்க, நான் ஒரு பாஸ்டரம்மா, நான் ஒரு பாஸ்டரம்மா, நான் ஒரு பாஸ்டர். நோ, இட் இஸ் நாட் a title, it is a responsibility. அது ஒரு பதவி அல்ல, பொறுப்பு. எல்லாம் சொல்லுங்க, அது ஒரு பதவி அல்ல. சத்தமா பாருங்க. நான் அப்பா, நான் தகப்பன் சொல்லி பாருங்க. வேலைக்கு போறது இல்லை, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது இல்லை, சம்பாதிக்கிறது இல்லை, சோற பிள்ளைகளை பார்க்கறது இல்லை. ஆனால் இவர் யார்? இவர் இருந்தா ஒண்ணு இல்லாவிட்டா ஒண்ணுதான். A pastor is a man with responsibility. சொல்லுங்க, போதகன் என்பது not a preacher. நான் அதை சொன்னேன். leads, feeds, cares, அக்கறை உள்ளவர். நீங்க நிறைய பிள்ளைகளுக்கு கவனிங்க. உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க பிள்ளைங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? உங்க பிள்ளைங்க எந்த கிளாஸ் படிக்கிறாங்க தெரியுமா? எந்த கிளாஸ் படிக்கிறான்னு தெரியுமா? அந்த அம்மாவை கேட்குறீங்க, பையன் எந்த கிளாஸ் படிக்கிறான்னு. இவர் ஒரு அப்பா, புரியவே மாட்டது. கவனிங்க, ஆண்டவர் சொன்னாரு, என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த மெகா சபைக்கு போறதுனால உள்ள நம்ம தெரியுமா? ஒருத்தர் கேட்டு ஏன்டா போறான்னு. அவருக்கு என்ன தெரியாது, என்ன அவருக்கு தெரியாது. அவருக்கு என்ன தெரியாது, எனக்கு. நான் ஒரு வாரம் வரல, என்னை போட்டு வெள்ளா சரிங்க. ஒரு வாரம் வரலன்னா என்னை போட்டு குத்துறீங்க. அங்க எப்படி தெரியுமா? கடல் மாதிரி. அவருக்கு என்ன தெரியாது, எனக்கு. கேட்டேன், உங்க பாஸ்டர் பேர் நடான்னு. தெரியல பாஸ்டர், நான் போறேன், காணிக்க போட்டு வந்துடுவேன். உங்க பாஸ்டர் பேர் நடா என்ன பாக்குறீங்க? பாஸ்டர் பேர் தெரியாமல் விசுவாசியா இருக்கிறான். அப்ப பாஸ்டர் விசுவாசி பேர் எப்படி தெரியும்? இந்த மெகா சபையில் இருக்கிற பாஸ்டர்களுக்கு அவன் பேர் தெரியுமான்னு தெரியல. நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பல, நல்லது. ஆனால் a pastor is a man who cares. விசாரிக்கிறவன் தான் பாஸ்டர், விசாரிக்கிறவன் தகப்பன், அதை ஃபீட் பண்றவன் தான் தகப்பன், லீட் பண்றவன் தகப்பன். வேறு சில காரியம் சொல்ல விரும்புகிறேன். திரும்ப ஒரு 3 காரியம் சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 5:23, எபேசியர் 5:23 இதில் கூட போட்டிருக்கு. எபேசியர் 5:23, எபேசியர் 5:23. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல எஸ், புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். அதை விட்டுடுங்க. அதுல என்னது? ஒரு தகப்பன் யார்? கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது. அதை விட்டுருங்க. அடுத்த வரி அடுத்த சொற்றொடர் அதை விட்டுருங்க. புருஷனும், அதை விட்டுருங்க. புருஷனும், ஐயோ, மனைவிக்கு விட்டுருங்க. அவனுடைய பொசிஷன் என்ன? தலைவன். சத்தமா சொல்லுங்க. எதுக்கு தலைவர்? சபைக்கு தலைவர், சபைக்கு தலைவர், குடும்பத்துக்கு தலைவர், அந்த மந்தைக்கு தலைவர். உனக்கு தெரியுமா? அனைவரும் நினைக்கிறாங்க தலைவர் அப்படின்னா ஒரு பெரிய பந்தாவா இருப்பாரு, பெரிய உடம்பு இருக்கும், பெரிய வயிறுலாம் இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. பாருங்க, ஒரு சபையை நடத்துகிறவன் சபையின் தலைவன், ஒரு குடும்பத்தை நடத்துகிறவன் குடும்ப தலைவன், ஒரு சண்டே ஸ்கூல் நடத்துறவர் சண்டே ஸ்கூல் லீடர், யூத் பில் நடத்துறவர் யூத் பில் லீடர். அப்ப பாஸ்டர் இஸ் a leader for the family in the church. தமிழ் புரியுதா உங்களுக்கு? தலைவன் என்ற வார்த்தைக்கு இப்ப படிச்சங்களேன், இந்த வார்த்தை என்ன படிங்க? 5:23. திரும்ப சொல்றேன், நீங்க நல்ல தகப்பனா இல்லை என்றால் நீங்க நல்ல கணவனா இருக்க முடியாது. நல்ல கணவனா இல்லை என்றால் நீங்க நல்ல மேய்ப்பரா இருக்க முடியாது. சொல்ல மாட்டீங்களா எல்லாரும்? நல்ல தகப்பனா இல்லை என்றால் நல்ல கணவனா இருக்க முடியாது. நல்ல கணவனா இல்லாவிட்டால் 2 வருஷம் படிச்சீங்களே, 1 Corinthians 11:3, எபேசியர் 5:22 இடத்துலயும் ஒரு வார்த்தை, தலை. தலை ஆங்கிலத்துல முதன்மையானது. கவனிங்க, திரும்ப சொல்றேன், நல்ல தகப்பனா இல்லை என்றால்
நல்ல கணவனாய் இருக்க முடியாது. நல்ல கணவனாய் இல்லாவிட்டால் இது முக்கியம். எதுல சொன்னேன், நல்ல மனிதனாயிரு, நல்ல கணவனாயிரு, நல்ல தகப்பனாயிரு, நல்ல கிறிஸ்தவனாயிரு, ஐந்தா நல்ல ஊழியக்காரனாயிரு. புரியல? முதல்ல யாராயிரு? நல்ல மனுஷனாயிருங்க. பி a குட் மேன், பி a குட் ஃபாதர், பி a குட் ஹஸ்பண்ட், பி a குட் பாஸ்டர், பி a குட் கிறிஸ்டியன் அண்ட் பி a குட் ஃபாஸ்டர். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு 5 காரணம் வேகமா சொல்ல முடியும். நம்பர் 1, ஒரு தகப்பனுடைய பணி என்ன? நம்பர் 1, எபேசியர் 5:25. எபேசியர் 5:25. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கொள்ளுங்கள், எஸ், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கொள்ளுங்கள். எளிமையா சொல்ல நம்புறேன். ஒரு தகப்பன் என்பவன் அன்பு கூறுகிறவன். சத்தமா சொல்லுங்க. குடும்பத்தை, சபையை, மந்தையை, தனக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை எல்லாம் சொல்லுங்க. ஃபாதர் has to love the family. குடும்பத்தை அன்பு கூறாது எப்படி தகப்பனா இருக்க முடியும்? 5 காரியம் சொல்றேன், நம்ம கவனிங்க எல்லாரும், கவனிங்க. நல்ல பண்புகள் இல்லாமல் எப்படி நல்ல கணவனா இருக்க, தகப்பனா இருக்க முடியும்? இப்ப சொன்னார், ஆபிரகாம் நோக்கி பாருங்கள். எத்தனை கேரக்டர் சொன்ன பைபிள்ல? எத்தனை கேரக்டர்? 2930 கேரக்டர் இருக்குது. Why God referred Abraham? ஆண்டவர் ஆபிரகாமை சொல்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எஸ், குட் குவாலிட்டிஸ். திரும்ப சொல்லுகிறேன், நல்ல பண்புகள் இல்லாமல் நல்ல தகப்பனா இருக்க முடியாது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இவை சகலக்கலா வல்லவன். நல்ல புரியுதா உங்களுக்கு? இவை வெல் ஏர்னிங் மெம்பரா இருக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம், எல்லாம் இருக்கலாம். If you don't have a good character, you cannot be a good father. சொல்லுங்க, நல்ல பண்புகள் இல்லை என்றால் சத்தமா சொல்லுங்க, நல்ல தகப்பனா இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போறேன், ஒரு நோக்கம் இல்லாமல் தகப்பனா இருக்க முடியாது. புரிய மாட்டேன். ஒரு தகப்பனுக்கு என்ன பண்ண தெரியுமா? நோக்கம். என் பிள்ளைகள் வளரணும், என் பிள்ளைகள் வாழணும், என் பிள்ளைகள் பெரிதா இருக்கணும். இதான் நீதிமொழிகள் படிக்கிறோம். நீதிமொழிகள் படிக்கிறோம், அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவன் என்பார்கள். அப்போ ஒரு தகப்பனுக்கு நோக்கம் இல்லாம he cannot be a good father. சொல்லுங்க, புரிய நினைக்கிறேன். A father must have a purpose. முதல்ல சொன்னேன், லீட், ஃபீட், கேஷ். அடுத்து சொல்ல போறேன், you must have a purpose. ஒரு நோக்கம் இருக்கணும். இப்போ நம்ம சபை நடத்துறோம், ஐ பாஸ்டர், நீங்களாம் பாஸ்டர். வாட் இஸ் த பர்பஸ் இன் அவர் மினிஸ்ட்ரி? நம்முடைய ஊழியத்து நோக்கம் என்னையா? ஆராதிக்கணும், காணிக்கை எடுக்கணும், பூசை முடிந்தது போய் வாருங்கன்னு சொல்லணும். அப்படி இல்லை, அவனை நித்தியத்தை கொண்டு போகணும். அதில் கவனிங்க. 4வது சொல்ல போறேன், டெவலப் த கேரக்டர் ஆஃப் த சில்ட்ரன். அவங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்குதா? அவன் 50 வருஷமா பாஸ்டா இருக்கிறேன். ஒரு துக்கமான விஷயம் தெரியுமா? சபைக்கு வரவங்க இன்னும் கேரக்டரே மாறல. அதே பழைய பொய், அதே பழைய பாவம், அதே ஸ்டைலு, அதே டிவி, அதே சினிமா, அதே பான்பராக்கு, அதே டாஸ்மார்க். இது மாறல. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? கவனிங்க, என் பரிசுத்தம் அவனை பாதிக்கும், என் பாவங்களும் அவனை பாதிக்கும். தமிழ் புரியுதா? என் பரிசுத்தம் அவனை பாதிக்கும், என் பாவங்களும். என்ன பாருங்க, பவுல் சொல்லுகிறார், ரட்சிக்கப்படுறதுக்குள்ள எப்படி இருந்தோம்? ஜீவ வாசனை. கெட்டு பொருளுக்குள்ளே அது எப்படி தெரியுமா? இப்போ நம்மளை பார்க்கும்போதே அவன் நினைக்கணும், ஐயோ இவர் மாதிரி நம்ம முடியலையே, இவர மாதிரி நம்ம முடியலையே, இவர மாதிரி நம்ம முடியலையேன்னு அவனுக்கு வரணும். மரண வாசனை வரணும். ஊழியக்கார மத்தியில போகும்போது பாருங்க, இந்த ஆள் எவ்வளவு நல்லா ஜெபிக்கிறாரு, வளர்ந்துட்டார். நான் சொல்லப்படுது, உலகத்தாகிட்ட போகும்போது என்ன வரும்? மரண வாசனை வரும். ரட்சிக்கப்பட்டவன்ட்ட வரும்போது ஜீவ வாசனை வரும். அதை சொந்த படிப்புங்க. ரட்சிக்கப்பட்டவருக்குள்ளே ஜீவ வாசனை, கெட்டு பொருளுக்குள்ளே. தமிழ் புரியுது அவங்களுக்கு? உலகத்துக்குள்ள போறீங்க. இப்போ நான் உலகத்துக்குள்ள போறேன், என் கூட படிச்ச ஒருத்தர் இருப்பான். அவன் சொல்லுவான், என் கூட படிச்சான், என் கூட விளையாடினா, இன்னைக்கு அவன் பரலோகம் போறான், நான் நரகத்துக்கு போறேன். கெட்டு போனுக்குள்ளே ஜீவ வாசனை, ரட்சிக்கப்படுகிற மக்களுக்குள்ளே அவனுக்குள்ளே மரண வாசனை, ரட்சிக்கப்படுகிற மக்களுக்குள்ளே. இப்படி இருக்கிறீங்களா இன்னைக்கு? நான் திரும்ப சொல்ல விரும்புறேன், a pastor is a man with high qualities. ஒரு தகப்பனுக்கு நல்ல பண்புகள் இருக்கணும். நீங்க சம்பாதிக்கலாம், நிறைய அப்பாவை பார்க்க நல்லா சம்பாதிக்கிறாரு, ஆனா குவாலிட்டிஸே இல்லை. பையன் மதிக்க மாட்டான் அப்பாவை. ஏன்? ஹலோ, வண்டி வாங்கி தராரு, காசு தராரு, ஏடிஎம் கார்டை அவன்கிட்ட கொடுத்து வச்சுக்கிறாரு, பட் பையன் மதிக்கல. ஏன் தெரியுமா? அப்பாவுக்கு என்ன இல்லை? நல்ல பண்புகள் இல்லை. என்னை கேட்கிற யாரானாலும், if you have don't qualities, you cannot be a father. நல்ல பண்புகள் இல்லாமல் நல்ல தகப்பன் இல்லை. 2வது, ஒரு தகப்பனுடைய 2வது தெரியுமா? பிளானிங். சொல்லுங்க, பிளானிங், திட்டமிடுதல். ஏதோ பையன் வளர்றான், ஏதோ படிக்கிறான்,
எங்கேயோ போறான், எங்கேயோ வளர்றான். பாருங்க, நான் பாஸ்டர் பத்தி பேசிட்டு இருக்கிறேன். எ பாஸ்டர் மஸ்ட் ஹேவ் எ பிளானிங். திட்டமிடுதல் அவசியம். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த ஐயா இருக்கிறார், ஒரு திருநெல்வேலியில் இருக்கிறார், திருநெல்வேலியில் வசிக்கிறார். திருநெல்வேலிக்கிற அந்த அப்பா இந்த பிள்ளைய இன்னொரு ஊர்ல படிக்க வைக்கிறாரு. அதாவது வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காக படிக்க வைக்கிறாரு. வறுமைதான், கஷ்டம்தான், கண்ணீர் தான், ஆனால் திட்டமிடுதல். நான் என்ன சொல்ல போறேன், நீங்க திட்டமிடுங்கள், தேவன் காரியங்களை வைக்க பண்ணுவார். When God guides, He provides. ஒண்ணுமே பண்ணாம அந்த தாரன்னு சொல்ல தர மாட்டார். சொல்றேன், when God guides, இங்க இருக்க அவர் தெரியும், அவர் தெரியும். தேவன் நடத்தினார், நடத்தும் போது தேவைகளை சந்திப்பார். இதை கேட்கிற எல்லா தகப்பனும் எல்லா பாஸ்டருங்க, யூ மஸ்ட் ஹேவ் எ பிளான் அபவுட் த சர்ச். ஒரு தகப்பனுக்கு திட்டம் வேணும். இனி நிறைய அப்பாவுக்கு திட்டமே இல்லை. என்னங்க பையன் என்ன பண்ண போறான் தெரியலைங்க. உங்க பையனுக்கு நீங்க சொல்லுங்க, ஊழியக்காரெல்லாம் சொல்லுங்க, என் மகன் பாஸ்டா வருவான், என் மகன் பைபிள் ஸ்கூல் படிப்பான், அவர் பாஸ்டா வருவான், எனக்கு பிறகு அந்த ஊழியம் பண்ணுவான். நம்ம என்ன சொல்றோம், அவனே தீர்மானிப்பான் பாஸ்டர், அதுக்கு நீங்க தேவையே இல்லை. A father has a plan about the children. கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க, என் பிள்ளைகளை குறித்து நோக்கத்தை என் கரத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். என் பிள்ளை கொடுத்த திட்டத்தை என் கருத்துல கொடுத்திருக்கிறார். அவனுக்கு தெரியாது, பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும். அவனுக்கு தெரியாது. எல்லா பாஸ்டருக்கு ரொம்ப அன்பா சொல்றேன், மோட்டிவேட் யுவர் சில்ட்ரன் டு பி எ பாஸ்டர். உங்க பிள்ளைகளை ஒரு நாள் சொல்லுங்க, அப்பா ஊழியம் பண்றேன், நீ ஊழியம் பண்ணுடா. டாக்டர் பையன் டாக்டரா இருக்கிறான், வக்கீல் பையன் வக்கீலா இருக்கிறான், இன்ஜினியர் பையன் இன்ஜினியரா இருக்கிறான், ஆனா பாஸ்டர் பையன் பாஸ்டர் வரமாட்டேன்றான். ஏன் தெரியுமா? நோ பிளானிங். திட்டமிடுதல் இல்லை, அதற்குரிய ஆசை இல்லை, விருப்பம் இல்லை. ஒரு பெண் பிள்ளை இருக்கலாம், அந்த பெண் சொல்லுங்க, நீ ஒரு பாஸ்டரமா வரணும், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இரண்டாவது, எஸ், ஃபாதர் இஸ் the one who discipline the children. ஒரு தகப்பன் யார் என்றால் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துகிறவன். சத்தமா சொல்லுங்க. இவரே ஒழுங்குதான், அவர் எப்படி ஒழுங்கா இருப்பாரு? நிறைய அப்பாங்க பைபிளே படிக்கிறது இல்லை. திருச்சபையில பாருங்களேன், 90% பெண்கள், 10% ஆண்கள். என்னங்க? 90% பெண்கள், 10% அந்த அம்மா கேட்கிறோம், பையன் எங்க கேட்கிறேன், கிரிக்கெட் ஆட போயிருக்கிறான். ஒரு அம்மா கேட்டேன், உங்க பையன் எங்க கராத்தே படிக்கிறான், யார் அடிக்கிறதுக்கு? என்னங்க? இன்னொரு பையனை கேட்டேன், இன்னொரு அம்மா கேட்டேங்க, உங்க பையன் அவன் சிலம்பாட்டம் படிக்கிறான். இதெல்லாம் தேவையா வாழ்க்கையில? என்ன பாக்குறீங்க? டிசிப்ளின் யுவர் சில்ட்ரன், மோட்டிவேட் யுவர் சில்ட்ரன். திரும்ப சொல்லுகிறேன், இரண்டாவது, ஒரு தகப்பன் யார் தெரியுமா? வளைந்து கொடுப்போம் தான் தகப்பன். பி எ ஃபிளெக்சிபிள் ஃபாதர். கவனிங்க எல்லாரும். உங்களுக்கு சில ஆசை இருக்கலாம், பாஸ்டர் கூட ஃபிளெக்சிபிளா இருக்கும். நிறைய பாஸ்டர் எனக்கு தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். என்ன பாக்குறீங்க? பாஸ்டர்மா அப்படிதான் இருக்குது. தான் பிடிச்ச முயலுக்கு அவங்களுக்கு தேவையான ஆளுக்கு பிரைஸ் லாட் சொல்லுவோம், தேவையான ஆட்களை பிரைஸ் லாட் சொல்லாது பாஸ்டர்மா. ரொம்ப கொடுமை இதெல்லாம். என்ன பாக்குறீங்க? அவளுக்கு அவள் சோத்திரம் சொல்லுவாங்க, இவாளுக்கு இவாள் சோத்திரம் சொல்லுவாங்க. பாஸ்டர்மாவுக்கு ஒரு 10 பேர் இருப்பான் சபையில, பாத்தீங்களா? என்ன பாக்குறீங்க? பாஸ்டர்மாவுக்கு ஒரு 10 பேர் வச்சிருக்கோம், ரெடிமேடு தாளம் போறது. எனக்கு தெரியல அது. பி எ ஃபிளெக்சிபிள், பி அக்வைண்டட் வித் எவ்ரிஒன். எல்லாரோடும் சமாதானமாயிருங்கள். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சரி, ஊழியர்கள் சங்கம் அமைக்க கூடாது. ஊழியர்கள் பாஸ்டர் அம்மாக்கள் மகளிர் குழுக்கள் அமைக்க கூடாது. புரியவே இல்லை. பாஸ்டர் அம்மாக்கள், தமிழ் புரியுதா? அந்த அம்மா மட்டும் 2 பேர் சேர்த்துக்கோம். எப்போ இந்த பாருங்க, எல்லாம் பாருங்க, அப்படி பண்ணும்போது நீங்க நல்ல தாயா இருக்க மாட்டீங்க. கவனிக்கிறீங்களா? இப்போ எனக்கு 3 பொம்பளை பிள்ளை இருக்குது. இப்போ ஒரு பிள்ளை ஒரு மாதிரி பார்த்து, இன்னொரு பிள்ளை ஒரு மாதிரியை பார்த்தா எப்படி இருக்கும்? இன்னொன்னு தெரியுமா? அவனுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா அந்த பொண்ணு சொல்லுது, டேடி எனக்கு வாங்கி கொடுத்தாரு. புரிய மாட்டதில்ல. டேடி எனக்கு நான் எப்படி சொல்லாம இருப்பேன்? எங்க தங்கச்சி ஆச்சே. புரியுதா உங்களுக்கு? எ பாஸ்டர் மஸ்ட் பி அதாவது நியூட்ரல். ஒரு தகப்பன் சமநிலை பிரமாணமா இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதான் நான் சொன்ன ஃபிளெக்சிபிள் சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. இரண்டாவது, ஒரு தகப்பன் செயல்படுகிற தகப்பன். செயல்படாம இருந்தா அவர் அப்பாவா? சாப்பிடுறது தூங்குறது. நிறைய பேரை பாக்குறேன், வேலைக்கு போவாரு, வருவாரு, சாப்பிடுவார், தூங்குவார். அவர் யாரு? செயல்படாத தகப்பன். நீங்க பாருங்க, ரொம்ப துக்கமான விஷயம்.
எல்லா சபைகள்லயும் 90% பெண்கள், 10% என்ன காரணம்? இப்ப நல்ல முதல்ல கணவனா இருந்தா நல்ல தகப்பனா இருப்பார். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் சொல்றதுல. நல்ல கணவனா இருந்தா எல்லாம் மனைவி மாதிரி சொல்லுங்க, நிறைய சொல்லுங்க, ஆவதும் பெண்ணாலே. அதை மட்டும் உங்களால மாற்ற முடியல, அதை மட்டும் ஏன் மாற்ற முடியலன்னு சொல்றேன். உங்களால முடியும். நீங்க அதாவது இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். நீங்க சுய தேவைக்காக வாழறீங்க, ஒத்துப்பீங்களான்னு தெரியல எனக்கு. சுய தேவைக்காக. நம்பர் 1, a father loves the family. படிக்கிற father loves the family. Number 2, a father provides the family. ஒரு குடும்பத்தின் தேவை சந்திக்கிறான், அவன் தான் தகப்பன். எபேசியர் 1 தீமோத்தேயு 5:8. 1 தீமோத்தேயு 5:8. 1 தீமோத்தேயு 5:8. சீக்கிரமா. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனார். தமிழ் பைபிள் விசாரியாமல், ஆங்கிலத்துல அதாவது ப்ரொவைட். தொடர்ந்து படிங்களேன். அவன் விசுவாசத்தை பரிகரித்தவரும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமா இருக்கான். படிங்க. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனார். எப்படிங்க? தன் வீட்டாரையும். ஹலோ, நல்லா சாப்பிட்டீங்களா? அந்த விசாரிப்பு இல்ல, ப்ரொவைடிங். ஒரு பாஸ்டருடைய ஊழியம் தான். கவனிங்க, வாங்குறது மட்டும் நம்முடைய ஊழியம் இல்லை, கொடுப்பது நம்முடைய ஊழியம். தமிழ் பைபிள் என்ன போட்டிருக்குது? ஒரு நிமிஷம். நம்ம விசாரிச்சா அவன் தேவை சந்திக்கப்பட்டுருவான். நம்ம விசாரிச்சா அவன் தேவை சந்திக்கப்பட்டுருவான்னு கேட்டேன். இங்கிலீஷ்ல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கவனிங்க, ப்ரொவைடு. அதுக்காக எல்லாரும் ப்ரொவைட் பண்ண சொல்ல மாட்டேன். கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு காலத்துல வாங்குற நிலையில இருந்தோம், இப்ப கர்த்தர் நம்மளை கொடுக்குற நிலையில வச்சிருக்கிறார். ஒரு காலத்துல வாங்குற நிலையில இருந்தோம், கர்த்தர் இப்போ இதுக்காக கொடுக்குற வச்சுக்க தெரியுமா? யாருக்காக கொடுத்தான்? ஊருக்காக கொடுத்தான். எனக்கு கர்த்தர் ஏன் கொடுத்துருக்காரு? ஆமா, உங்கள்கிட்ட ஒரு 20 ரூபா கொடுத்துருக்கிறாரு. ஆமான்னு சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்லக்கூடாது. நான் கஷ்டப்படும் போது எனக்கு உதவலை அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் கஷ்டப்பட அவன் உதவலையோ இல்லை, கர்த்தர் உதவினார். A father is a provider. சொல்லுங்க, provider is a love the family. Number 2, provide the family. எல்லாம் தெரிஞ்ச வசனம் யோவான் 3:16. தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அங்க கூட ப்ரொவைட் வார்த்தை இருக்குது. தந்து, ஹலோ என்ன பாருங்க, பேசி அன்பு கூர்ந்தாரா, தந்து அன்பு கூர்ந்தாரா? நம்மளாம் எப்படி பண்றோம்? யாக்கோபு சொல்றல, நீ குளிர் காய்ந்து போ, ஆனா அவனுக்கு குளிர் காயாது. சமாதானத்தை போட சமாதானம் இருக்காது. ஒரு தகப்பனுடைய வேலை. 2வது சொல்லுங்க, ப்ரொவைடர். நம்பர் 3, a father is a man who discipline the family. முதல்ல அவரே டிசிப்ளினா இல்லை, அவர் எப்படி டிசிப்ளினா இருக்க முடியும்? இப்ப நானே டிசிப்ளினா இல்லைன்னா என்ன பாருங்க, நானும் ஒரு தப்பு பண்றேன், என் பையனை எப்படி தப்பு பண்ணாதுன்னு சொல்லுவேன்? இப்பதான் உங்களுக்கு நானே தப்பு பண்றேன், அவனை போய் தப்பு பண்ணாதுன்னா சொல்லுங்க. ஃபாதர் இஸ் the one who discipline the children. இது பாஸ்டருக்கும் பொருந்தும். நீங்களே டிசிப்ளின் இல்லாம how can you discipline your church people? தமிழ் புரியுதா? நீங்க பாஸ்டர் பண்ணி டிசிப்ளினே இல்லை, தலை விரிச்சு போட்டிருக்கிறான், புரியுதா உங்களுக்கு? கமல் போட்டிருக்கிறான், கருப்பு சட்டை போட்டிருக்கிறான். பாஸ்டர் பொண்ணுங்களே இன்னைக்கு அலங்கோலமா இருக்குது. என் ஃபாதர் நல்லா கவனிக்கணும். சாரி, when you are not disciplined, your children cannot be disciplined. நீங்கள் ஒழுங்கா இல்லாவிட்டா பிள்ளைங்க ஒழுங்கா இருக்க முடியாது. நம்புறவங்கள ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒழுங்கத்தான் இருக்கிறேன் பாஸ்டர். நிச்சயம் சொல்றேன், உங்க கண்ணீரை கர்த்தர் கேட்பார். குட் பேரண்ட்ஸ் ஆர் குட் சில்ட்ரன். நல்ல பெற்றோர் கட்ட நல்ல பிள்ளைகள் அமையும். திரும்ப சொல்றேன், நம்முடைய வேலை என்ன? டிசிப்ளின். நீதிமொழி 13:24. நீதிமொழி 13:24. நீதிமொழி 13:24. சீக்கிரம் படிக்கணும், அவ்வளவு லேட்டா. எஸ் மகேம்மா, எஸ். அந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? இன்னொரு முறை படிங்க வசனத்தை. பிரம்பை அது எதை காட்டின? டிசிப்ளின். ஒரு ஐயா சொன்னாரு, ஒரு பாஸ்டர், குழந்தை பிறந்தனைக்கு 2 காரியம் வாங்கினாராம். குழந்தை பிறந்தனைக்கு 2 காரியம் வாங்கினார். ஒன்று பைபிள் வாங்கினாராம், பிரம்பு வாங்கினாராம். டேவிட் பொன்னுசாமின்னு ஒரு பேர். வழிநடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, அந்த பாட்டை அவர் பாடினார். அவங்க பிள்ளைகள் பிறந்தனைக்கு 2 வாங்கினாராம். ஒன்று பைபிள், இன்னொன்று நம்ம என்ன வாங்குறோம்? தேவையெல்லாம் வாங்குறோம்.
ஸ்கிட்டெல்லாம் வாங்குறோம் பாருங்க. திருப்பி சொல்ல போறேன். If you don't discipline your children cannot be disciplined. இன்னொரு முறை படிப்பாங்க, இன்னொரு படம் படிப்பாங்க பாருங்க. எபிரேயர் 12:6 எபிரேயர் 12:6 எபிரேயர் 12:6 கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ எஸ் அவனை அவர் சிட்சித்து எஸ் தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் கண்டிக்கிறார் என்று எந்த மகனையும் அங்க ஃபாதர்ன்ற வார்த்தை வருது. எந்த மகனையும் சத்தமா புரியுதா உங்களுக்கு? ஆனா காலங்கள் மாறி போச்சு. ஆனா ஒண்ணு சொல்ல போறேன். If you don't discipline your children, இன்னைக்கு நீங்க அவனை திருத்தலைன்னா வருங்காலம் திருத்தவே முடியாது. முதல்ல சொன்னேன், love the family, provide the family, discipline the family, teach your children. நீங்க நிறைய அப்பா அவங்க பிள்ளைங்களை உட்காந்து பேசுறதே இல்லை. அதை அப்பாங்க ஈவன் பாஸ்டர்ஸ் கூட. எபேசியர் புஸ்தகம் 6:4 எபேசியர் 6:4 சீக்கிரம் படிங்க. எபேசியர் 6:4 பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் எஸ் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் என்ன அவர்களை வளர்ப்பீர்களா? நல்லா கவனிக்கணும். யார் வளர்க்கணும்? ஸ்கூலா பாஸ்டரா? என்னங்க பாக்குறீங்க? ஸ்கூல்ல செலவழிக்கிற நேரத்தோட வீட்டுல செலவழிக்கிற நேரம் இன்னொரு பாடுங்க. பிதாக்களே சத்தமா உங்கள் பிள்ளைகளை படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் யார் பாஸ்டரா? இது மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்கூலா? ஊட்டி கொடைக்கானலா? ஊட்டியில் படிச்சாலும் கொடைக்கானல் படிச்சாலும் அவனா தான் இருப்பான். unless and until you teach them. நிறைய பேர் நினைக்கிறாங்க கொச்சு கூட யாருமே ஏன் அங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க? ஏன் கொண்டு போய் சேர்க்குறாங்க? ஏன் கொண்டு போய் சேர்க்குறான்னு கேட்டேன். என்னங்க உங்ககிட்ட எல்லாம் ஒழுக்கத்தை அங்கே படிச்சுட்டு போறாங்க? உங்களை சொல்லலை. ஐயா உங்களுக்கு பயப்பட வாத்தியார் பயப்படுவானா? இது அவங்களுக்கு இது கடமை அல்ல, சம்பளம். ஆனா உங்களுக்கு கடமை. தேவன் தந்த பிள்ளைகள். உங்க பிள்ளை மாதிரி 1000 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க யாரை கவனிப்பாங்க? திரும்ப சொல்றேன், எனவேதான் வசனம், இதோ பிள்ளைகள் கத்துற வரும். இதோ நீங்க நமக்கு என்ன உங்க பிள்ளை எங்கன்னு கேட்ட என்ன சொல்றோம்? அதோ. தமிழ் புரியுதா? சர்ச்சுக்கு வரீங்களே, கேளுங்க உங்க பிள்ளை எங்கன்னு கேளுங்க. என்னங்க? இதோ நானும் கத்தர் கொடுத்த பிள்ளை அடையாளங்களா இருக்கிறோம். அந்த அந்த அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? பிள்ளைகள் எங்கே? பக்கத்துல. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? உங்க பிள்ளை எங்கங்க? எங்க பாட்டிட்டு வளருது, ஆண்டி வீட்டுக்கு போய்க்குது, பெருமையா சொல்றோம். கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்றானாம், இதெல்லாம் சொல்லுவோம். கராத்தே கத்துக்கிறான். அநியாயம் இல்லை. பையனை மியூசிக் கத்துக்கிட்டு சொல்லணும், ஆண்டோட ஊழியத்தில் ட்ரெயின் பண்ணணும். ஒரு அம்மா ஒரு நாள் வந்தாங்க. உண்மை நான் சொல்லுது. பாஸ்டர் அந்த பாஸ்டர் எப்போ பார்த்தா என் பையனை கூப்பிட்டு போறாரு. அவன் கீபோர்டு வாசிப்பான். ஒரு அன்மேரிட் பாஸ்டர். எனக்கு ரொம்ப பெருமையாக சொல்லுது. ஒரு நாள் போனேன், நல்லா நறுக்கு 4 கேள்வி கேட்டேன் பாஸ்டர். என் பையன் தான் கிடைச்சாயா? இதுக்கு என் பையனை அவன் பிஇ படிக்கிறான், நல்லா படிக்கிற பையன், கீபோர்டு வாசிப்பான். அந்த பாஸ்டரோட போவான். இஸ் அன்மேரிட் பாஸ்டர். நல்லா கேட்டேன், 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டேன். அதுலேருந்து என் பையனை கூட்டின்னு போகிறதே இல்லை அப்படின்னாரு. அதான் அம்மா சொல்லுச்சு. கொஞ்ச நாள் படுத்து கேட்டேன், பையன் என்ன பண்றாமான்னு. குடிகாரனா இருக்கிறாங்க பையன். பாஸ்போர்ட் தான். என்னங்க நீங்க எல்லாம் கவனிக்கிறேன். யூ மே பி சச் கைண்ட் ஆஃப் மதர், ஐ டோன்ட் நோ. நீ எப்படிப்பட்ட தாயின்னு தெரியல. ஒரு ஊழியக்காரனுக்கு உதவி செய்வது பெரிய பாக்கியம். மோட்டிவேட் யுவர் சில்ட்ரன். அப்படின்னு சொல்லுங்க, சபைக்கு போ, பாய் போடு, சேர் போடு, அங்கே தண்ணி பிடிச்சி வை, பாஸ்ட் உதவியாரு, இந்த கீபோர்ட் செட் பண்ணு, பிஎஸ்எல் செட் பண்ணு. அநேக அம்மா அப்பா சொல்றது இல்லை. அதை என் பிள்ளையே வேலை வாங்குறீங்க. ஏன் சபையில வேலை செய்து பெரிய பாக்கியம். ஒரு சின்ன சாமுவேல் ஜன்னல் கதவுகளை திறந்து வச்சானா. அவன வேலை என்ன? ஜன்னல் கதவுல திறந்து வச்ச பெரிய ஊழியக்காரன் ஆயிட்டான். ஒரு சாட்சி சொல்றேன், என் சபையில யாரெல்லாம் பெருக்கி பாய் போட்டாங்களோ அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க. இப்போ பெரிய பாஸ்டர் இருக்கிறாங்க, கார் வச்சிருக்காங்க எல்லாருமே. என் சபையில பெருக்கினவங்க, தண்ணி ஊற்றி வச்சவங்க எல்லாம் சொந்த வீட்டுல இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் பங்களால இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு 4 வீடு வாங்கிருது சென்னையில. யூஎஸ்ல ஒரு 2 வீடு வாங்கிருது.
கிறிஸ்துவுக்கு இழந்த யாரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டதே இல்லை. மோட்டிவேட் வித் சில்ட்ரன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. ரெண்டாவது கவனிங்க. ரெண்டாவது 1 Corinthians 13:5. ஒரு தகப்பன் என்ப சுயநலம் இல்லாதவன், அயோக்கியமானதை செய்யாது, செய்யாது, தற்பொழிவை நாடாது, தற்பொழிவை அப்புறம் சினமடையாது, தற்பொழிவு தெரியுமா? தற்பொழிவு தெரியுமா? தற்பொழிவு. நாட் செல்ஃப் சீக்கிங், நாட் செல்ஃப் சீக்கிங். பாஸ்டர் கவனிங்க. நாட் செல்ஃப் சீக்கிங், இங்கிலீஷ் அப்படியே போடுறது. நாட் சீக் இஸ் ஓன். நீ என்ன தெரியுமா? என் தேவைக்கு அப்புறம் தான் அடுத்தவன் தேவை. எவரி பாஸ்டர் திரும்ப சொல்றேன், என்ன பாருங்க, தேவ தேவை நான் சந்தித்தால் என் தேவை அவர் சந்திப்பார். இன்னொன்னு சொல்ல போறேன், என் தேவை விட அவர் தேவை பெரியது. எல்லாம் வாய்த்தர சொல்லுங்க. தேவையை விட அவர் தேவை. கரங்களை உயர்த்தி, என் தேவை விட தேவையை விட அவர் தேவை நான் சந்தித்தால் என் தேவையை, நம்ம தேவை எப்ப முடியும்? நம்ம தேவை என்னைக்கு முடியும்? சாகிற வரைக்கும். அவர் தேவை நீ சந்திச்சீங்கன்னா உங்க தேவை சந்திப்பார். ஐ லேர்ன் தட். ஐ ஸ்டார்டட் இன் தி ஏஜ் ஆஃப் 17. 17 வயசுல நான் போனேன் ஒரு ஊழியருக்கு உதவி செய்யறதுக்காக. அவர் தேவை நான் சந்தித்தால் என் தேவையை, சத்தமா சொல்லுங்க. நல்ல தகப்பன் யோபு, நல்ல தகப்பன் யோபு. யோபு 1:5. நல்ல தகப்பன் யோபு. யோபு 1:5. விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து ஆமென் தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அவர் அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து, என்னங்க you know what kind of man? 2ஆம் வசனத்துல 7000 ஆடு, 5000 ஒட்டகம், அப்புறம் 500 ஏர் மாடு, ஏராளமான பணிவிடை, வேலைக்காரி. ஹலோ, கவனிக்கிறீங்களா? நம்ம வீட்டு 2 வேலைக்காரி வச்சாலே வாழ முடியாது. இன்னும் சொல்லட்டுமா, ஒரு கிறிஸ்தவ வீட்டுல 6 மாசம் வேலை செஞ்சா அவருக்கு வந்து ரெக்கார்ட் பிரேக். உண்மையா போய்யா? என்ன சிஸ்டர், ஒரு கிறிஸ்தவ வீட்டுல 1 வருஷம் வேலை செஞ்சா ரெக்கார்ட் பிரேக். அவங்க நல்லவங்க, அந்த அம்மா புரியவே மாட்டாது. திரளான வேலைக்காரர், அந்த அம்மாவை இந்த அம்மா போட்டு கொடுக்கும், இந்த அம்மா அந்த அம்மா போட்டு கொடுக்கும். இந்த பஞ்சாயத்து பண்றதுக்கு எவ்வளவு சரியா இருக்கும் நேரம். ஆனா என்ன பண்ணாராம்? அதிகாலம் எழுந்து 1:5. ஆமே. யாருக்காக? சத்தமா எல்லாம் சொல்லட்டுமா? பணம் இருக்கட்டும், படிப்பு இருக்கட்டும், அந்தஸ்து இருக்கட்டும், மாட்சியம் இருக்கட்டும், பட் யுவர் ஃபேமிலி இஸ் a priority. எல்லாம் சொல்லுங்க. முதன்மை சொல்லுங்க. எல்லாம் முக்கியம், முக்கியங்கள் என் குடும்பம் முக்கியம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 5 காரியம் சொன்னேன். A father is a spiritual leader. ஒரு தகப்பன் தான் ஆவிக்குரிய பாஸ்டர். கவனிங்க, ஒரு பாஸ்டர் பண்றதை விட ஒரு அப்பா பெரிய ஊழியம் பண்ணலாம். எனக்கு கேட்கிற பாஸ்டர்கள்லாம், பி எ குட் பாஸ்டர், பி எ குட் ஃபாதர். அந்த வார்த்தை படிச்சாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. 1 Corinthians 13:5. 1 Corinthians 13:5. டோன்ட் சீக் யுவர் ஓன் செல்ஃப். தமிழ் பைபிள்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. தற்பொழிவை, அது கொஞ்சம் கஷ்டம் புரியுது. என்ன தற்பொழிவு? 2 அர்த்தம் இருக்குது. என்னை பத்தி நான் பேசுறது அது மட்டும் இல்லை. அதாவது என்னை மையப்படுத்துவது அல்ல, ஆண்டவரை மையப்படுத்துவது. அந்த எண்ணம் இருக்குமே, ஆனால் உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிறைய இது சொல்றதுக்கு சில காரியங்கள் சொல்லி முடிக்கிறேன். நம்பர் அடுத்து ஒரு தகப்பன் யார்? வேகமா சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1 இஸ் a trainer. பயிற்சி வைக்கிறவன். இல்ல சொல்லுங்க. ஒரு தகப்பன் யார்? பயிற்சி வைக்கிறவர். A pastor is a trainer. நிறைய பாஸ்டர்களை பார்த்தேன், நிறைய பாஸ்டர் கேட்பேன், பிரதர் நல்லா பிரசங்கம் பண்றீங்களா? எப்படி பிரதர்? எல்லாம் கர்த்தருவாரு. அவர் எந்த புஸ்தகம் படிக்கிறான்னு தெரியும், புரியவே மாட்டேங்குது. புரியலைங்களா? சூப்பரா பேசுவாரு. கேட்பேன், என்ன பிரதர் எப்படிங்க? எல்லாம் கர்த்தர் தான். அவர் என்ன புஸ்தகம் படிச்சாரு எனக்கு தெரியும். என்கிட்ட 7000 புக்கு இருக்குது. புரியுது உங்களுக்கு? சொல்லுங்க. ட்ரெயின். யார் ட்ரெயின் பண்ணுங்க? நம்பர் 1 ஒன்று சொல்றேங்க, நீங்க ட்ரெயின் பண்ற ஆள் உங்களுடைய பெரிய ஆளா வர முடியாது. நம்புங்க பிரதர். நம்புறீங்களா? இதுல வர சொல்ற தொழில் ரகசியம் என்னதுங்க? எதை சொல்லிக் கொடுக்கூடாது, எதை சொல்லிக் கொடுக்கூடாது. நிறைய பாஸ்டர் அப்படிதான் பண்றாங்க. என்னது?
இதை சொல்லி தரீங்களா? பவுல் சொல்கிறான், நான் ஒன்றையும் மறைக்காமல். ஆமென். கலாத்தியர் 3:2 நான் ஒன்றையும். நம்ம என்ன சொல்றோம்? நிறைய பாசம் கேட்டேன், பிரதர் நல்லா பேசுறீங்களே பிரதர், இது எப்படி எல்லாம் கர்த்தர் கிருபைன்றாரு அவரு. இப்ப பேய் கிருபையா? அது எனக்கு தெரியும். ஏதாவது மூலப்பொருள் இருக்கும் பிரதர் உங்களுக்கு. இப்ப நான் பேசுறது வந்து வாரன் வெஸ்ட்பின்னு ஒருத்தருடைய கருத்தாக்கம், ஜார்ஜ் ஸ்பர்ஜனுடைய கருத்தாக்கம் இது. அதான் பேசல. கரு அவருடையது, அந்த வடிவம் என்னுடையது. புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. ஒரு பாஸ்டர் யார் தெரியுமா? சொல்லுங்க. ட்ரெயினர், பயிற்சி, நல்ல டீச்சர். ஒரு அப்பா யாரு? ஸ்கூல் டீச்சரை விட இவர் தான் பெரிய டீச்சர். ஒன்று சொல்றேன் கேளுங்க. எங்க அம்மா அப்பா 2 பேரும் படிக்காதவங்க. எங்க அப்பா கையெழுத்து போட தெரியாது. கையெழுத்து போட தெரியும் எங்க அம்மா அப்பாவுக்கு. கையெழுத்து போட மாட்டேன், நான் கையெழுத்து தான் போடுவேன். எனவே ஸ்கூல் படிக்கும்போது நானே கையெழுத்து போட்டுருவேன். நானே கையெழுத்து போட்டுருவேன். அது அசிங்கமா இருக்குன்னு சொல்லி. ஆனா ஒண்ணு, ஒழுக்கத்தை எங்க அப்பா மட்டும் தான் கற்றுக்கிறேன். ஐ லேர்ன் டிசிப்ளின் த்ரூ மை ஃபாதர். படிக்காத ஒரு மனுஷன் இன்னைக்கு ஒழுக்கமா இருக்கிறேன்னா அது காரணம் எங்க அப்பா அம்மா தான். ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, டிவி பார்க்க மாட்டாரு, சீரியல் பார்க்க மாட்டாங்க, யாரை பத்தியும் பொருளை பேச மாட்டாங்க. 3 மருமகள் பொருளையே பேச மாட்டாங்க. ஐ லேர்ன் கேரக்டர் த்ரூ மை ஃபாதர் அண்ட் மதர். எனக்கு அறிவு தெரிஞ்சு எங்க அம்மா அப்பா கடன் வாங்கினதே இல்லை. எங்க அப்பா தினக்கூலி. எங்க அப்பா எனக்கு அறிவு தெரிஞ்சு எங்க அப்பா கடன் வாங்கினதே கிடையாது. இதுக்கு நானும் கடன் வாங்கினதே இல்லை. இன்னைக்கு பாஸ்டர்களை ஊரெல்லாம் கடன். என்ன பாக்குறீங்க? ஃபைனான்ஸ்ல வேற கடன், வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுக்குற பாஸ்டர்லாம் இருக்கிறாங்க. என்னங்க? வட்டிக்கு வாங்கி எந்த காலத்தை முடியுது? படிப்புக்காக வாங்கலாம், வியாதிக்காக வாங்கலாம், திருமணத்துக்காக வாங்கலாம். கன்வென்ஷனுக்கு வாங்கினீங்கன்னா கர்த்தர் வர மாட்டார், மழை தான் வரும். இல்ல பெருமை, நான் கர்த்தருக்காக கடன் வாங்கினேன் பிரதர்னு அப்படி சொன்னாரா? தேவன் சொல்லாத ஒன்று நம்ம செய்த அபத்தம். சொல்லுங்க. ட்ரெயினர், டீச்சர், என்ரிச்சர், உற்சாகப்படுத்துகிறவர். தப்பு பண்ணத்தான் செய்வாங்க. நம்மளால தப்பு பண்ணிடுவோம். என்ன பிரதர் பண்ணவே இல்லையா? தப்பே பண்ணலையா? நம்ம பண்ண தப்பு அவன் பண்ணிட்டான். சொல்லுங்க. என்ரிச்சர், உற்சாகப்படுத்துகிறவர். ரைட். அடுத்து ஒன்று சொல்ல போறேன். குட் எக்ஸாம்பிள், முன்மாதிரி. சொன்ன இல்லையா? முன்னேற்றுகிறவர், முன்மாதிரியா இருக்கிறவர், முன்னேற்றி செல்கிறவர். 4வது கவனிங்க. ஒரு தகப்பனுக்கு பி கன்சிடர். சொல்லுங்க எல்லாரும். பி கன்சிடர். தமிழ்ல சொல்றேன். தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் சொல்லக்கூடாது. என்னங்க? நேற்று வசனம் சொன்னேன், ஏற்றுக்கொள்ளும். என்னங்க? ஏத்துப்பீங்களா? உங்களுக்கு பிடிக்காத நான் சொல்றேன், ஏத்துப்பீங்களா? எதுக்கு வேல் படிக்கிறீங்க? உங்களுக்கு பிடிக்காத நான் சொல்றேன், என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? பாஸ்டர் மணி சொல்லுங்க, என்ன சொல்லலாம்? ஒரே வார்த்தை சொல்றீங்க? முடியாது. செத்தா கூட அவ வரவே கூடாதீங்க. நான் வரணுமா இல்லை அவ இருக்கணுமா? அவங்க அம்மா. இந்த அம்மா அந்நிய பாஷை போயிட்டு லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் எல்லாம் பண்ணுது. மேடம் ஞாயிற்றுக்கு ஒரே 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 புரட்டி எடுச்சு ஆத்துமாக்கள் எல்லாம். அவ இருக்கணுமா நான் இருக்கணும்? அவ இல்லைன்னா இவன் இல்லையே. அவன் இல்லை என்றால் இவன் இல்லை, இவன் இருந்தா நீ இல்லையே. மேடையில மட்டும் ஏஞ்சல் மாதிரி, வீட்டுல பண்ண லூசிஃபர் மாதிரி. சொல்லுங்க. பி an எக்ஸாம்பிள், பி கன்சிடர். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தகப்பன் ஃப்ரெண்டா இருக்கணும். ஏமே ஒரு பையன் சொல்றான், சிங்கம் 3 நாள் வெளியே போகுதுன்றான். சிங்கம் 3 நாள் வெளியே. யாரடா சொல்றேன்? எங்க அப்பாவை சொல்றேன்றான். சிங்கம் 3 நாள் வெளியே போகுதுன்றான். அப்ப எவ்வளவு பணம் எடுத்தல உனக்கு? அவன் சொல்ல மாட்டீங்களா? என் மேடையில சிங்கம் மாதிரி இருங்கய்யா, ஆனா ஒரு நண்பன் மாதிரி இருங்க. புரியுதா உங்களுக்கு? பி a friend. ஒரு தமிழ் ஒரு பாட்டு, வாட் a friend we have in Jesus. நண்பனா இருப்பேன், முன்மாதிரியா இருப்பேன். சத்தமா சொல்லுங்க. வளைந்து கொடுப்பேன், உற்சாகப்படுத்துவேன். ஐ வில் பி குட் டீச்சர், ஐ வில் பி a குட் ட்ரெயினர். ஆமேன். நான் சொல்றது கணவனுக்கும் பொருந்தும். ஹஸ்பண்ட் இஸ் a குட் ட்ரெயினர். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அவங்க எல்லாம் படிச்சு வரல, எல்லாரும் படிச்சா வந்தாங்க. சுத்து ஞான சோனியம். உங்க அப்பா என் தலையில உன கட்டிட்டான். அதுக்கு எங்க இருந்தும் வந்தாங்க.
பெரிய பெரிய பாஸ்டர் பொண்ணுங்களாம் வந்தாங்க. அந்த பாஸ்டர் பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் நடத்துறதுக்கு போயிட்டு இருப்பீங்க. அந்த வீட்டு வேலைக்காரனா போயிட்டு இருப்பீங்க. டோன்ட் கம்பேர் வித் சம்படி எல்ஸ். பி எ ட்ரெயினர். அந்த அம்மாவுக்கு அந்த வளர்ச்சி இல்லை. கிராமத்தில் வளர்ந்த அம்மா தான். நீ என்ன பண்ணுங்க, ட்ரெயின் பண்ணுங்க, ரெண்டா டீச் பண்ணுங்க. அந்த அம்மாவுக்கு சுத்த சூனியம். உனக்கு என்ன தெரியும்? அந்த அம்மா திருப்பி கேட்டா, பை பர்த் we are not trained. இங்க யாருமே பாருங்க, no man born as a leader, we are made as a leader. தலைவர்களாய் பிறக்கவில்லை, தலைவர்களாய் மாற்றப்பட்டோம். ஊழியனாய் பிறக்கவில்லை, ஊழியனாய் மாற்றப்பட்டோம். பாஸ்டரமாவை பிறக்கல, பாஸ்டரமா மாற்றப்பட்டோம். உங்க அப்பா பாஸ்டரா, அது நீங்க பாஸ்டரம்மா. How it happened? உருவாக்கப்பட்டோம். மனிதர்களால், சூழ்நிலைகளால், சம்பவங்களால், புரியுதுங்களா, காலங்களால், கர்த்தரால் எல்லாம் உருவாக்கப்பட்டோம். எவ்வளவு இடிக்கப்படுறோமோ அவ்வளவு அப்பமா மாறுவோம். தானியம் அப்பத்துக்காக இடிக்கப்படும். தமிழ்ல சின்ன மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் தவறு. அது தானியம் அப்பத்துக்காக முதல்ல என்னவா இருக்குது? தானியமா இருக்குது. முன்ன மண்ணில, இவன் மேஜையில. புரியுதா உங்களுக்கு? முன்னால காலின் கீழே, இப்ப ஆசாரியம் கையில. முன்ன அதுக்கு என்னன்னே தெரியாது. இப்ப அது அப்பமா மாறின பிறகு அநேகரை பிட்டு கொடுக்கிற ஆசிரிக்கப்படுது. எங்க இருந்துச்சு இந்த அப்பம்? முன்னால மண்ணுக்குள்ள. யாருக்கு பிரயோஜனம்? இடிக்கப்பட்டதுனால இப்ப எங்க இருக்குது? இப்போ அதுக்கு பாருங்க, அதுக்கு துணி போட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதை வாங்க. எப்படி வாங்குறோம்? அது வெறும் கோதுமையா இருந்தா என்ன செய்ய பாக்குறீங்க? மாமிஷம் எடுத்துன்னு போவோம். ஆனா இடிக்கப்பட்டு அப்பமா மாறுறதுனால நீங்க மேஜ் சொல்லுங்க, நானும் கூட சத்தமா சொல்லுங்க, எவ்வளவு இடிக்கப்படுறனோ அவ்வளவு ஆசீர்வாதம். நம்ம சொல்லுவோமா? அந்த ஏசாயா 51, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற சாராளையும் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரே விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே விஷயம், நீ குறிச்சுக்குள்ள டைம் இல்லை சொல்றதுக்கு. அந்த வருஷம் படிங்க. அந்த ஏசாயா 1 படிங்க. நோக்கி பாருங்கள். என்னங்க? சத்தமா கொஞ்சம் மாத்தி சொல்லணும். ஒன்றுமில்லாத இருக்கையில் சத்தமா. நீங்க எப்படி ஒரு கட்டணம் கொடுத்துருக்காருல்ல, கொடுத்துருக்காரு இல்லைங்களா? 10 பேர் கொடுத்துருக்காரா? ஜனங்களை கொடுத்துருக்கிறாரா? புரியுதா உங்களுக்கு? நீங்க யார் என்பதற்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்கிறாரா? ஒரு முகவரி கொடுத்துருக்கிறாரா? ஒரு டைட்டில் கொடுத்துருக்கிறாரா? ஆமா. இல்லைன்னா நம்மள யார் பாஸ்டர்மான்னு சொல்லுவா? நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க, நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. எல்லாரும் எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுங்க. என் முகவரி நீர்தானே. 4 பேரை சொல்ல போறேன். அவன் ஒன்றுமில்லாத சந்தோஷப்படுங்க. ஒன்றுமில்லாதிருக்கிறதை அவன் ஒருவனா இருக்கையில். என்ன பாருங்க வேகமா சொல்றேன். சீகேமை தந்தார், ஆதியாம் 12:7. பெத்தேலை தந்தார், ஆதியாம் 12:8. எபரோனை தந்தார், ஆதியாம் 13:18. மோரியாவை தந்தார், ஆதியாம் 22:9. நான் சொல்றேன், சீகேமை தந்தார். என்னங்க? சீகேமை தந்தார், ஆதியாகமம் 12:7. பெத்தேலை தந்தார், ஆதியாகமம் 12:8. எப்ரோனை தந்தார், ஆதியாம் 13:18. மோரியாவை தந்தார், ஆதியாம் 22:9. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்னங்க எங்க வரும்போது படிச்சீங்களா? என்ன வசனம்? ஒன்றுமில்லாத இருக்கையில் எதெல்லாம் கொடுத்தாரு? சீகேமை பங்கிட்டுக் கொண்டான், பெத்தேலை பங்கிட்டுக் கொண்டான், எப்ரோனை பங்கிட்டுக் கொண்டான், மோரியா பங்கிட்டான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது மட்டுமல்ல, கவனிங்க எல்லாரும். கவனி தெரியுமா? லோத்து சிறையாய் கொண்டு போகப்பட்ட போது இவன் தான் மீட்டு கொண்டு வந்தான். ஆமென். ஒரு தகப்பனுடைய பணி என்ன தெரியுமா? பழி வாங்கும் பணி அல்ல, உதவி செய்யும் பணி. அந்த வசந்த பணி. அவன் ஒருவனா இருக்கையில் இல்ல, ஒன்றுமில்லாமல் இருக்கையில். சத்தமா நீங்க இந்த கிராமத்துக்கு போகும்போது எப்படி இருந்தீங்க? எப்படி இருக்கிறீங்க? இந்த கிராமத்துக்கு போனீங்களே, எப்படி இருந்தீங்க? என்னையா இன்னைக்கு பேர் சொல்லும் பிள்ளை, பேர் சொல்லும் ஒரு ஊழியம், பேர் சொல்லும் ஒரு குடும்பம், பேர் சொல்லும் ஒரு சபை. அவன் சொல்ல மாட்டீங்களா? இப்ப 4 பேரை சொன்னேன். சீகேமை தந்தார், பெத்தேலை தந்தார், எபிரோனை தந்தார்,
மலையை தந்தார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒன்றுமில்லாத இருக்கையில். அப்ப கவனிங்க, உங்களை குறித்து தேவ நோக்கம் பெருசு. காட்ஸ் பிளான் எல்லாம் சொல்லுங்க. காட்ஸ் ப்ராமிசஸ், காட்ஸ் பர்பஸ், காட்ஸ் சொல்லுங்க. பிளான் ஆஃப் காட், பர்பஸ் ஆஃப் காட், இந்த ரெண்டையும் கூடவே ப்ராமிஸ் ஆஃப் காட். வருஷம் படிச்சு பாருங்க, அந்த 51 உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் எஸ். உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். ஆமீன். ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து, அவனை ஆசீர்வதித்து, சத்தமா சொல்லுங்க, அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணி அவனை. ஆமென். பாருங்க, இது அன்னைக்கு அவனுக்கு தெரியல. அன்னைக்கு தெரியுமா? தெரியுதா? ஒருவனாய் இருக்கையில் அல்ல, ஒன்றுமில்லாம இருக்கையில். ஆனா இன்னைக்கு எப்படி சொன்னேன்? அழைத்து ஆசீர்வதித்து. எத்தனை பட்டணங்கள்? 4. ஆமென். எபிரோனை சொந்தமாக்கினார், சீகேமை சொந்தமாக்கினார், வித்தலை சொந்தமாக்கினார், மொரியாவை சொந்தமாக்கினார். கரங்களை உயர்த்தி உங்களை அப்படியே மாத்துவார். பி a good father, be a good husband, be a good pastor. மெய்ப்பரா இருக்கிறத விட தகப்பனா இருங்க. நான் ஆரம்பம் சொன்னேன், be a enrich, be a teacher, be a teacher, be a enricher, be a trainer, be an example, be a considerable person, be a friend. நல்ல மெய்ப்பனா இருப்போம், நல்ல தகப்பனா இருப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம்.